பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன், நீங்களும் பாருங்க. ஓ, இதனாலதான் லைட் எரியாம இருக்கு. வீட்டுக்காரங்களே ஃபால்ட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேளு. ஏமா தேவையில்லாம் பண்ணி நிக்கிற கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சு நிக்கிற கரண்ட் போன் அடிச்சா வந்து சொல்லி போறா. கரண்ட்காரனுக்கு போன் அடிச்சா வந்து செய்ய போறான். நல்ல மரியாதை கொடுக்குறீங்க அக்கா. உங்க வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷியன் தான் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருப்பாரு. அவர் காலையும் கையும் கீச்சனும் ஒர்க்கை முடிச்சு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு கரண்ட் உங்க வீட்டுல இருக்கு. கரண்ட் இல்லாம உங்க வீட்டுல இருக்க முடியும். கொஞ்சம் மரியாதை கொடுங்கக்கா. சரி, போன் எலக்ட்ரிஷியன் வந்துட்டாரு. நீங்களே பாருங்க எலக்ட்ரிஷியன். இவரை பார்த்தா எலக்ட்ரிஷியன் மாதிரியா இருக்கு. முடிச்சுமா. எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். எந்த எலக்ட்ரிஷியனாவது ஒரு டேப் அடிச்சதுக்கு 1000 ரூபாய் கேட்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. போய் சொன்னா நம்புற மாதிரி சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எந்த ஒரு உண்மையான எலக்ட்ரிஷியனும் செய்யற வேலைக்கு நியாயமா தான் காசு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு டேப் அடிச்சுட்டு காசு அதிகமா கேட்கறவங்க எல்லாம் என்ன பொறுத்தளவுக்கு இல்லை. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு சில்லற ஒர்க்குக்கு போயிருக்கேன். சின்ன சின்ன ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். காசே வாங்காம வந்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் பார்த்தனா அதுக்கு 50 100 கொடுக்கறதுக்கே மேலே இங்கேயும் பார்ப்பேன். இந்த மாதிரி வீடியோ போட்டு பொய்ய சொல்லாது. இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் முட்டாள்னு சொல்லுவேன்.